தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருஜி மிஸ்ஸஸ் செல்வமையாவுடைய டிவி சேனலுடையாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவுல நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசி யோகம். இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வாசி யோகம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சை இழுக்கிறது, வெளியே விடுறது, மூச்சை அடக்கிறது, அப்புறமா கும்பகம் பண்றது, ரேசகம் பண்றது, அப்புறம் என்ன சொல்றது, உங்களுக்கு உள்நாக்குக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா தொண்டைக்குழிக்குள்ள உள்நாக்குள்ள இருக்கிறது, அப்புறம் நாக்க மடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் வாசி யோகம்னு சொல்லிட்டு ஃபுல்லா கப்ஸா விட்டுட்டு இருக்கேன். இதுக்கு பேரு வாசி யோகம் கிடையாது. இதுக்கு பேரு வாசி யோகம் கிடையாது. இதெல்லாம் வாசி யோகங்கிறதுக்கு உண்டான செய்யறதுக்குண்டான ஒரு கருவின்னு வேணா பயன்படுத்திக்கலாம். இது ஒரு கருவியா எடுத்துக்கலாம். சரியா? உண்மை அப்படி கிடையாது. சரியா? இந்த உலகத்துல நான் சொல்லல, திருமூலர் திருமந்திரத்துல சொல்லுதாரு. என்ன சொல்லுதாரு? உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன். உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன். இதான் உண்மை. இதான் உண்மை. அப்போ உடம்பு எவ்வளவு முக்கியம். இந்த உயிர் நீங்க சொன்னா தெரியும், ஆன்மான்னு எல்லாம் எதுக்குள்ள இருக்கு? உடம்புக்குள்ள. அப்ப இந்த உயிரை எப்படி பாக்குறோம்? உடம்பு உருவமா தான் பாக்குறோம். அப்ப இந்த உடம்பு என்பது என்னது? உணவால் ஆனது. அதான் மண் தத்துவம் பேரு. அதுக்கு பேர் என்னது? மண் தத்துவம். அப்போ உடம்பு என்பது என்ன அப்படிங்கிறது தான் பெரிய ரகசியம். அதனாலதான் வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு. ஜீவகாரண்யம் அப்படின்னு ஒரு அடியில் அடிச்சு விட்டாரு. இந்த உடம்பு அப்படிங்கிறது அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷத்தை நீ சுத்தமா வைக்கலன்னா, புனிதமா வைக்கலன்னா, நீ பவித்திரமா வைக்கலன்னா, உடம்புக்குள்ள என்ன வராது? எந்த தெய்வ சக்தியும் வராது. இது வள்ளல் பெருமான் சொல்றாரு, திருமூலர் சொல்றாரு, அப்புறம் என்ன சொல்றது, திருவள்ளுவர் எல்லாத்துக்கும் ஆணி அடிச்ச மாதிரி என்ன சொல்றாரு, அவரு சொல்றாரு. அப்போ இந்த உடம்பு அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பத்தி இந்த வாசியத்துல யாருமே சொல்லி கொடுக்கல. இதை என்னுடைய குருநாதர் மிஸ்டர் செல்வம் ஐயா அக்கு வேற ஆணை வேறையா சொல்லி கொடுத்தார். இந்த வாசி யோகத்தை பத்தி சொல்லதா இருந்தா பெரிய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 வீடியோ போடலாம். 10 வீடியோ போட்டாதான் இந்த வாசி யோகத்தை பத்தி என்ன செய்ய முடியும், ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியும். அவ்வளவு நுட்பங்கள் இந்த வாசி யோகத்துல இருக்கு. அப்போ உடம்பே பிரதானம். உடம்பே பிரதானம். இந்த உடம்பு அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள அன்னமய கோஷம்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் முதல்ல இங்க படிக்க வேண்டியது, வாசி யோகத்துல முதல்ல படிக்க வேண்டியது என்னது? அன்னமய கோஷம். சரியா? 5 விதமான கோஷங்கள் உடம்புல இருக்கு. ஒண்ணு என்னது? அன்னமய கோஷம். 2வது என்னது? பிராணமய கோஷம். அன்னமய கோஷம்னா அதாவது சொல்லலாம், பிராணமய கோஷம்னா நிறைய பேருக்கு தெரியல. அப்புறம் மனோமய கோஷம்னா என்னன்னு தெரியாது. மனோமய கோஷத்துக்கு அப்புறம் விஞ்ஞானமய கோஷம்னு இருக்கு. அப்புறம் ஆனந்தமய கோஷம் இருக்கு. இத்தனை விஷயங்கள் நுட்பங்கள் இருக்கு. அப்ப இது அவ்வளவுக்கு முதல்ல என்னது? அன்னமய கோஷம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ சுவாமி விவேகானந்தரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய இறுதியான ஒரு காலகட்டத்துல, ஒரு உயிர் விடக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, உயிர் எல்லாருக்குமே போகும். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது. ரமண மகர்ஷில எல்லாரும் உயிர் போகுது. ஆனா சுவாமி விவேகானந்தர் ஏற்கனவே ஒரு ஆஸ்துமா பேஷண்ட். அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சுவாமி விவேகானந்தரே சொல்லுவாரு. ஒரு அம்மா கேட்பாங்க,
எனக்கு வந்து ரொம்ப வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, இது இருக்கு, இதெல்லாம் எப்படி சரி பண்றது, ஏதாவது நீங்க எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்க எனக்கு எதா அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, இந்த சொல்ற பிரச்சனை எனக்கு இருக்குமா, நானும் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க பாக்குற நானும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேங்கிறாரு. அப்போ இந்த உடல் ரொம்ப மெயின். இந்த உடலை வந்து என்ன செய்யணும், பவித்திரமா புனிதமா வைக்கணும். இந்த உடம்ப சுத்தப்படுத்தாம வாசி யோகத்துல ஒரு துரும்ப கூட யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் வந்து கடைசியில வந்து ஆஸ்தா வீசிங் ப்ராப்ளத்திலையும் நீரிழிவு இது சுகர் பிரச்சனைகள் தான் சுவாமி விவேகானந்தர் கடைசியில் வந்து கஷ்டப்பட்டிருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேன்சரால கஷ்டப்பட்டிருக்கார். எல்லாருக்குமே வரும், இதை பேசிக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருக்குமே வரும், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இப்படியெல்லாம் எந்த நோயும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஞானத்தை உலகத்துக்கெல்லாம் சொல்லிட்டு அப்படியே காற்றோட காற்றா, நான் சொல்ல காற்றோட காசுனா எந்த கஷ்டமும் இல்லாம ஜோதியில ஐக்கியமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அவங்க அப்படி அவங்களுக்கு மட்டும் முடிஞ்சது அப்படின்னா அவங்க அன்னமய கோஷத்தை சரி பண்ணது. இப்போ அன்னமய கோஷம் என்பதை சரி செய்யாத வரைக்கும் எந்த வாசி யோகத்திலும் யாரும் ஒன்னும் சாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. மித்தபடி நான் மூக்க பிடிக்க இத்தனை 10 செகண்ட் உள்ள வை, 20 செகண்ட் வெளியே விடு, இதெல்லாம் சும்மா பாக்குறோம். இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு சாதனங்கள் அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் உண்மையிலே வாசியோகம் வந்து கிடையாது. வாசியோகத்திற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வேற. வாசியோகத்துக்கு போனா முதல்ல உங்க உடம்பு எப்படி இயங்குதுங்கிற ஒரு அடிப்படை சயின்ஸ் உங்களுக்கு தருவோம். இதுதான் வாசியோகம். வாசியோகம்னா என்னது? அடிப்படை சயின்ஸ். எல்லாரும் எதை நம்பி வாழ்றோம்? சாப்பாடை நம்பி வாழ்றோம். அப்ப அந்த சாப்பாடு உடம்புக்குள்ள எப்படி போகுது, அது எந்த உறுப்புக்குள்ள போய் என்னென்ன வேலை செய்யுது, அது அங்க இருந்து எப்படி உடம்புக்குள்ள எல்லா இடத்துக்கும் போகுது, இந்த சூட்சமே தெரியாம வாசியோகத்தை சொல்லி கொடுத்துட்டு வாசியோகத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ இந்த அன்னம் சாப்பிடுவதனால உணவு சாப்பிடுறதுனால உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு தெரியணும். உடல்ல அன்னமய கோஷத்தை உணவு சாப்பிட்றோம், உணவுனாலதான் வருது, நோய் வருது, அப்போ சுகர் வருது, காய்ச்சல் வருது, தலைநீர், இது எல்லாமே அன்னமய கோஷம். அப்ப அதை வந்து எப்படி சரிப்படுத்துறது, அது எப்படி சரிப்படுத்துறதுங்கிற ரகசியம் தான் வாசியம். எந்தெந்த மூலிகைகளை எப்படி சாப்பிட்டு உடம்பை வந்து என்ன செய்யணும், வஜ்ரம் போல காயக்கல்பம் போல வைக்கணும். மூலிகைகளை எந்தெந்த மூலிகைகளை எப்படி யூஸ் பண்றதுங்கிற டெக்னிக் தெரியாம யாராலையும் எந்த தவம் பண்ணியும் யாராலையும் வாசியோகத்துல ஒன்னும் சாதிக்க முடியாது. அதான் வள்ளல் பெருமான் வந்து சொல்றாரு, மூலிகை உணவு கட்டுப்பாடு, மூலிகை சாப்பிடணும், மூலிகை சாப்பிடணும், மூலிகை சாப்பிட்டு உடம்பு என்ன செய்யணும், சுத்தமா வைக்கணும், பத்திரமா வைக்கணும், உடம்பை பாதுகாக்கணும். அப்போ இந்த உடம்பை எப்படி பாதுகாப்பது என்ற ரகசியம் தெரியாமல் வாசியோகம் ஹெல்ப் பண்ணாது. அதனாலதான் சொன்னேன், இத வந்து இப்ப நான் வாசியோக கிளாஸ்ங்கிறது வந்து நான் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப கூட வரக்கூடிய இந்த இப்ப 2026 மே மாசம் 23, 24 வந்து வாசியோக கிளாஸ் வச்சிருக்கேன். அது வேற. பட் இந்த வாசியோக கிளாஸுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும், இந்த நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கணும் படிக்கிறவங்களுக்கு. இது சொல்லிக் கொடுத்து என்னென்ன ப்ராப்ளம் வந்தா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். அதனால தயவு செய்து வாசியோகம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது இத்தனை எண்ணிக்கை இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அது ஒரு கருவி, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சு, பஞ்சபூதம் எப்படி உண்டாச்சுது, இந்த இதே தெரியணுமே. இதெல்லாம் தெரியாம வாசியோகத்தை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால வாசியோகம் என்பது மிக அற்புதமான ஒரு கலை, மிக உயர்வான ஒரு கலை. இதற்கு முதல்ல வந்து
அன்னமய கோஷத்தை சரி செய்யக்கூடிய மூலிகைகள் சாப்பிட்டு, மருந்துகள் சாப்பிட்டு, நான் சொல்றது வந்து பாராசெட்டமால் அதை சாப்பிட்டு நான் அதை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூலிகை மருந்துகளை சாப்பிட்டு உடம்பை எப்படி வஜ்ராயுதம் போன்று மாற்றுவது, நீங்கள் எப்படி உங்கள் இளமையை மீட்டெடுப்பது, இவ்வளவுதான் ரகசியம். வாசியோனா என்னது? வாசியோனா என்னது? மனிதன் நாளாக அவன் உடம்புல அணுக்கள் வந்து என்ன செய்யும், சிதைவு ஏற்பட்டு வயோதிகமா போகும். ஆனா வயோதிகம் என்பது அவன் உடல் உறுப்புகளுக்கு ஏற்படக்கூடாது. உடல் உறுப்புகளுக்கு ஏற்படாத மாதிரி அந்த உடல் உறுப்புகளை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதற்கு பேர் தான் என்னது? வாசி யோகம். அந்த இது பண்ணுவதற்கு அன்னமய கோஷத்தை எப்படி வந்து நம்ம சரி பண்றது, நம்ம காயக்கல்பமா எப்படி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வாசி யோகம். இதை தெரிஞ்சுக்காம ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? குருஜி மிஸ்ஸிக் சுலமையாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்களும் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.